ரியல் எஸ்டேட் மற்றும் வேளாண்மை துறையில் வெற்றி கொடி கட்டி பறக்கும் சுவாமி எஸ்டேட் உரிமையாளரான டி உதயகுமார் மற்றும் அக்ஷதா உதயகுமார் தம்பதி சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையால் ஏழை எளியவருக்கு உணவளிக்கும் வகையில் வல்லமை அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளார். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டி உதயகுமார் மற்றும் அக்ஷதா உதயகுமார் தம்பதி ரியல் எஸ்டேட் வேளாண்மை துறை மற்றும் பல தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருகின்றனர். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு தேவையான வகையில் பல திட்டங்களை வகுத்து அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்தியும் வருகின்றனர். உதயகுமாரின் தந்தை துரைசாமி ஆரம்பித்த நகர் தற்போது மதுரையில் ஒரு வார்டாகவே மாறியுள்ளது. Dorsami Nagar will be a landmark in Madurai. It will be an inspiration to other associations. தனது தந்தையின் மீது கொண்ட அதீத மரியாதையால் அவர் தொடங்கியதை உதயகுமார் மற்றும் அக்ஷதா உதயகுமார் மிகவும் சிறப்பாக கையாண்டு மதுரையில் ஒரு நகராகவே மாற்றியுள்ளனர். இந்த வார்டு பேர் இன்னைக்கு துரைசாமி நகர் என்று மாறி இருக்கிறது. அவர் பேர்ல உருவாக்கப்பட்ட ஒரு நகர் இன்னைக்கு மொத்த வார்டுக்குமான பெயர் என்பது துரைசாமி நகர் என்ற அடிப்படையில் இந்த வார்டு பேரை மாறி இருக்கிறதா என்பதான் ஒரு குறிப்பிட்ட அம்சமா நான் சொல்ல நினைக்கிறேன். இவர்கள் உருவாக்கிய துரைசாமி நகர் மதுரையில் உள்ள நகர்களுக்கு ஒரு முன்னோடியாகவே திகழ்கிறது. நானும் என் குடும்பம் இந்த ஏரியாவில் 14 வருஷமா இருக்கோம். இந்த ஏரியா வந்து ரொம்ப வெல் மெயின்டைன்டு நல்லா இருக்க ஏரியா. இங்கே சிசிடிவி கேமராஸ்லாம் எல்லாமே எல்லா ஏரியாலையும் பொருத்தி இருக்கு. அதனால ரொம்ப சேஃபா இந்த ஏரியா நல்லா இருக்கு. துரைசாமி நகர்வாசிகள் தங்களின் இருப்பிடத்தை பற்றி சிலாகித்து பேசும்போது தெரிகிறது துரைசாமி நகரின் தரம் என்னவென்பது. இந்த துரைசாமி நகர் வந்து ஒரு வெல் பிளான் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே எங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்குது. ஏடிஎம், ஸ்கூல்ஸ், அப்புறம் பார்க்ஸ், ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட எங்களுக்கு வந்து உடனே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. பசுமையான பண்ணையின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி அவர்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது உதயகுமார் மற்றும் அக்ஷதா உதயகுமார் தம்பதியின் சுவாமி பண்ணை. வேலை வாய்ப்பினை வழங்குவதோடு செயற்கை உரங்களை பயன்படுத்தி நிலத்திற்கு கேடு விளைவிக்காமல் மண்புழு உரத்தை அவர்களே தயாரித்து தனது பண்ணைகளுக்கு பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கின்றனர். மண்புழுவை தனியாக எடுத்துட்டு அந்த சளிச்சு வச்சிருந்தா சேமிச்சு வச்சு நாங்கள் எங்களோட தோட்டம் போட்டிருக்கோம். அதாவது கீரை வகைகள், காய் வகைகள், தென்னை, வாழை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த மண்புழு உரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் எஸ்டேட் மற்றும் வேளாண்மையில் தடம் பதித்து வெற்றி கண்ட இந்த தம்பதி தற்போது மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் தனது புது நிறுவனத்தை தொடங்கி சுற்றுலா துறையிலும் கால் பதித்து பயணிகளுக்கு சௌகரியமான சேவையை வழங்க முன்வந்திருக்கிறது. உதயகுமார் மற்றும் அக்ஷதா உதயகுமார் தம்பதிகளுக்கு சமூகத்தின் மீதான அக்கறை இருப்பது அவர்கள் செய்யும் செயல்களிலிருந்தே தெரிகிறது. ஏழை எளிய மக்களுக்கு மலிவான வகையில் உணவு வழங்குவதற்காகவும் படிக்க வசதியில்லாத மாணவர்களின் படிப்பிற்கு உதவி செய்யவும் வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கவும் என சமூகத்தின் மீதான தொலைநோக்கு பார்வையுடன் உதயகுமார் மற்றும் அக்ஷதா உதயகுமார் தம்பதி வல்லமை என்ற அறக்கட்டளையை உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்ய சமூக சேவை களத்திலும் அடியெடுத்து வைத்துள்ளனர். நான் வந்து அக்ஷதா உதயகுமார். திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் உதயகுமார். நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், வல்லமை ட்ரஸ்ட்டுன்னு. அதில் முதல்ல நாங்கள் பண்ணது வந்து எக்கனாமிக்கலி புவராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு, அவங்களுக்கு எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் படிப்புக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு புது வெஞ்சராக நாங்கள் வந்து மார்னிங் உணவகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாக இந்த உழவர் சந்தையில் உள்ள காய்கறி வியாபாரிகளை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு தோணுச்சு, அவங்க வந்து நம்மளுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க நம்மளுக்காக எல்லாம் காய்கறி எல்லாம் விவசாயிகள் பண்ணும்போது அவங்க பசி தீக்க நம்ம ஒரு குறைந்த விலையில் ஒரு உணவகம் அவங்களுக்கு கொடுத்தால் என்ன அப்படின்றதான் அந்த கரு. தம்பதியின் இந்த முயற்சிக்கு மக்கள் அனைவரின் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.